போறாங்க இல்லைங்களா? ஆனா அப்படியாப்பட்ட யோசேப்பை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய வாழ்நாட்கள்ல பல நாட்கள் அவர் ஜெயில்ல இருந்திருக்கிறாரு. அடிமையா இருந்திருக்கிறாரு போத்திபார் வீட்டுல. இப்படி அடிமையா இருந்து ஜெயில இருந்து ஜெயில் வாழ்க்கையில அனுபவிச்ச அந்த யோசேப்பை கர்த்தர் ஏற்ற காலம் வரும் பொழுது யோசேப்பை தேவன் உயர்த்துகிறார். அங்கு நீங்க பாத்தீங்கன்னா எகிப்துக்கே ஒரு பிரதம மந்திரியாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறார். இப்படி அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தினார். அநேக பரிசுத்தவான்களை தேவன் அவருடைய காலத்திலே அவருக்கு எது ஏற்ற காலமா இருக்கிறதோ அந்த காலத்திலே தேவன் அவர்களை உயர்த்த ஆரம்பிச்சார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில கடைசி பையன் குடும்பத்திலே, ஆனா அவர் ஒண்ணுக்கு உதவாதவன் என்று சொல்லி ஆடு மேய்க்க அனுப்பிடுறாங்க. அவங்க அப்பா ஈசாய் ஆடு மேய்க்க அனுப்புறாரு. வனாந்திரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த தாவீதை தேவன் உயர்த்த சித்தம் கொண்டார். ஆகையினாலதான் தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக்கினார். ஆகவே தேவன் நம்மை உயர்த்துவதற்கும் ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை நாங்க பார்க்க முடியும். பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, சவுலா இருந்த காலத்துல தமஸ்கு பட்டணத்துக்கு வாராரு. செனகரிப் சங்கத்துல கடிதம் வாங்கி கொண்டு சபைகளை துன்புறுத்தும்படியாக, விசுவாசிகளை கொலை செய்யும்படியாக ஒரு நிருபத்தை வாங்கி கொண்டு தமஸ்கு பட்டணத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் சவுலோடு கூட பேசுறாரு பாருங்க. பிரதியத்தமாக சவுலுக்கு அவர் தரிசனமாகி சவுலோடு கூட பேசுகிறார். சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் இல்லைங்களா? அப்ப அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சவுலு பவுலாக மாற்றப்படுகிறார். அதான் ரட்சிப்பு. அதுக்கு பின்பதாக கிட்ட தோராயமாக 13 நிருபங்களை அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். ஆகவே இப்படி பல இடங்களிலே பழைய ஏற்பாடு கால பரிசுத்தவான்களாகவும் சரி, புதிய ஏற்பாடு காலத்துல இருக்கிற பரிசுத்தவான்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் தேவன் அவர்களை ஏற்ற காலத்திலே உயர்த்திருக்கிறார். இந்த நிருபத்தை எழுதின பேதுருவை கூட நீங்க பார்க்கலாம். பேதுரு நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசுவை மறுதளித்தாரு. இயேசுவை நீங்க அதுக்கப்புறம் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதற்கு பிறகு அவர் மீன் பிடிக்க போயிட்டாரு, பழைய தொழிலுக்கே போயிட்டாரு. அப்படியாப்பட்ட பேதுருவை ஆண்டவர் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது மேல் வீட்டறையில 120 பேர் கூடியிருந்தாங்க. அந்த மேல் வீட்டறையில 120 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றவுடனே முதலாவது அதுக்கு பிறகு முதல் பிரசங்கம் யாரு பண்றாரு பார்த்தா பேதுரு தான் பிரசங்கம் பண்றார். முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 2வது பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. முதல் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே பேதுரு தான் அப்போஸ்தலன். பிரதான போதகர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுரு. அப்ப கிட்டத்தட்ட 8120 பேரு முதல் அப்போஸ்தலர் சபையிலே இருக்கிறார்கள். ஆகவே பேதுருவை தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்தினார். அதே போல நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் பேதுரு எழுதும் பொழுது சொல்றாரு, மேல அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன என்னத்தை எழுதுறாரு, என்ன காரியத்தை சொல்ல வர்றாரு பேதுரு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா 5:1 நீங்க கவனிச்சீங்கன்னா, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள பாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞர்களே, 5ஆம் வசனத்தை ரொம்ப கவனிங்க, அந்தபடி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள்,
நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்ப 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரோ அந்தபடியே இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, முதல்ல மூப்பருக்கு கீழ்ப்படியணும். வேதாகாமத்துல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூப்பர் யாரை குறிக்கிறதுன்னு சொன்னா சபை போதகரைத்தான் இங்க பேதுரு எழுதுறாரு. சபையில இருக்கிற பாஸ்டரை தான் அவர் மூப்பர்னு சொல்றாரு. இப்ப நம்ம சபைகள் எப்படி நம்ம அந்த கமிட்டில வைக்கிறோம், அந்த மூப்பரை பத்தி சொல்லல. இது சபை போதகரையே அவர் மூப்பர்ன்றார். அது 1ஆம் வசனத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும். அப்ப உடன் மூப்பனும் யாரு? பேதுரு சொல்றாரு உடன் மூப்பனும். அப்ப மூப்பன் யாரு சொல்லிக்கிறாரு? தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. உடன் மூப்பன் அப்படின்னா அந்த திருச்சபையில அவர் தான் பாஸ்டர். அப்ப உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், அப்ப இளைஞர்களை பார்த்து என்ன சொல்றாரு? வாலிபர்களை பார்த்து என்ன சொல்றாரு? இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அது ரொம்ப முக்கியன்றாரு. அப்ப மூப்பருக்கு கீழ்ப்படியணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் மூப்பர்னா சபை போதகருக்கு கீழ்ப்படியணும், அல்லது நமக்கு மேலானவர்கள் இருக்கிற நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். சபையில இருக்கிற விசுவாசிகள் சபை மூப்பர், அதாவது சபை பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும். அது மாத்திரம் இல்லாம நாங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். இங்க மூப்பர், அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, மெய்ப்பன், போதகன், சுவிசேஷகன் யாரா வேணாலும் இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். அதுல எந்த பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லாரும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளுங்கிறதெல்லாம் இங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில கிடையாது. பாருங்க, ஆவியானவர் அவர் சத்தியத்திலே நம்மை வழி நடத்துகிறவர். வேத சத்தியத்திலே நம்மை அழகாக வழி நடத்துகிறவர் ஆவியானவர். ஆகவே நாம் எல்லாரும் விசுவாச பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் இருக்கிறபடினாலே நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து அடுத்து சொல்றார் பாருங்க, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப ஒருவருக்கொருவர் முதல்ல இளைஞர்கள் சொல்றாரு, பொதுவா சொல்றாரு இளைஞர்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் சபையில இருக்கிற எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்கணும். நான் தான் பாஸ்டர் அப்படின்னா நான் சொல்றதுதான் கரெக்ட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, நான் சொல்றதான் சரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. பாருங்க, விசுவாசி சரியான காரியங்களை சொன்னா கூட அதுக்கு நம்ம கீழ்ப்படியலாம். ஏன்னா ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவங்க சொல்றது சத்தியத்தோட இணைந்து போனால், வசனத்தோடு ஒத்து போனால், வார்த்தையோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும்.